ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டிஐஒய். எல்லார் வீட்லேயும் வந்து லைசால் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் தரை துடைக்கிறதுக்கு. ஸோ அந்த பாட்டில் நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். அதில் எப்படி ஒரு சின்னதாக ஒரு டிஐஒய்ன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டிலோட கேப் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. அதாவது அந்த மூடி போடுற இடத்துக்கு ஒரு இன்ச் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இனோவேஷன் தான், எந்த மாதிரி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் வந்து இதை வந்து 4 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக செய்கிறேன். அது வந்து என்னென்னு நான் வந்து உங்களுக்கு செய்கிறப்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேப் கட் பண்ணிடுங்க. கேப் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் கூட நீங்கள் அப்புறமேட்டுக்கு பிரிச்சுக்கலாம். நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பின்னாடி உள்ள ஸ்டிக்கர் நான் உங்களுக்கு அந்த லைசால் பாக்ஸுன்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் அப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சைடில் 2 சைடும் ஒவ்வொரு இன்ச் விட்டு நறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு 1 இன்ச், இந்த சைடு 1 இன்ச் விட்டு ஒரு பா ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அந்த பா ஏன் வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம் அந்த இடம் வரைக்கும் ஒரு பா ஷேப்பில் இப்போ நான் நறுக்கிட்டேன். இது வந்து எனக்கு கத்திங்கிறனால கொஞ்சம் கோணல் மாதிரிலாம் வருது. இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு மேலெலாம் வந்து நம்ம டேப் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கோணல் ஆயிடுச்சேன்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா சைடும் நறுக்கி இது பண்ணிட்டோம். இதை வந்து ஃபஸ்ட்டு 4 விஷயம் சொன்னேன் இல்லையா. மொதல் விஷயம், நீங்கள் வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டை போட்டு ஆணியில் மாட்டி மொபைல் வைக்கிறதுக்கும் ஸ்டாண்டாகவும் பெட்டு பக்கத்தில் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை சார்ஜர் போடுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா பக்கத்தில் இது பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். பென்னு அதெல்லாம் நம்ம எங்கேயாவது தேடிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி கபோர்டில் வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் எப்போயுமே தேடாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை இன்னும் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னா, பாத்ரூமில் நீங்கள் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாதவங்க இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே செஞ்சு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மொத்தம் 3 விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஷாம்பு பாக்கெட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷேஷெட்டில் இருக்கும் இல்லையா, க்ரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷேஷெட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் அதில் ஒரு சைடு மட்டும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மொத்தம் 4 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஐஒய் தான். இதை வந்து நீங்கள் மேலே ஒரு டேப் போட்டு டெக்கரேஷனாக எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.